கடலில் போகிற கப்பல்களில் எப்படி கழிவுநீர் வெளியேற்றுறாங்க தெரியுமா? ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கப்பல் இருக்குது அப்படின்னா கப்பலில் வரக்கூடிய வேஸ்டேஜ், அதாவது டாய்லெட்டில் வர கழிவுகளாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இந்த கை கழுவுறோம்ல வாஷ் பேஷனில் வரக்கூடிய கழிவுகளாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அந்த மிஷின் ஏதாவது க்ளீன் பண்ணுறது, ரூம் ஏதாவது க்ளீன் பண்ணுறது, அப்படிலாம் வர அந்த கழிவுகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற இந்த ஒரு சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் நான் கொண்டு சொல்ல போகிறேன். இதற்குன்னே ஒரு சிஸ்டம் பயன்படுத்துகிறாங்க. அது பேர் என்ன அப்படின்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த கப்பலில் வரக்கூடிய கழிவுகளை நடுக்கடலாக பார்த்து கழட்டி விட்ருவாங்க, எல்லாம் கடலில் கலந்துரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க அதை பண்ணுறது கிடையாது. பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வச்சுருக்காங்க. ஒரு சில சரக்கு கப்பல்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கப்பலில் வரக்கூடிய அந்த கழிவு நீர்களை என்ன பண்ணுவாங்கன்னா, துறைமுகத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா அவங்க பார்த்திங்கன்னா தனியாகவே அதுக்காக டாய்லெட்டில் கழிவுகளை வாங்குறதுக்குன்னே தனியாக செட்டப் அமைச்சிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபில் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஒரு சில துறைமுகங்களில் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கிறது நிறைய கப்பல்கள் வரனால இந்த சிஸ்டம் மூலியமாக தான் இவங்க இந்த பண்ணுறாங்க. இந்த சிஸ்டம் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த கழிவு நீர்களை பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த கம்பார்ட்மெண்ட் நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் மாதிரி ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கழிவு நீர் உள்ளே போகும். உள்ளே போயிட்டு அந்த கழிவு நீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு டேங்குக்கு போகும். அப்படி போகும்போது ஃபஸ்ட்டு அந்த டேங்க் இருக்குங்களா, ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லெட்ஜ் ஃபார்ம் ஆகும். அந்த கழிவுகள், அந்த அடர்த்தியான கெட்டியான கழிவுகள் பார்த்தீங்கன்னா கீழே படிஞ்சிடும். அந்த தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த டேங்க் போகும். ஸோ அப்படி அடுத்த டேங்க் போகும்போது அந்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா பாக்டீரியா இருக்கும். பாக்டீரியா ஆக்டிவாக இருக்கிறதுக்காக அதில் ஆக்சிஜனை அனுப்புவாங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா பபுள்ஸ் மாதிரி நிறைய ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆக்சிஜன் இருக்கிறனால அந்த இது பார்த்திங்கன்னா நொதித்தல் ப்ராசஸ், அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடந்து அந்த தண்ணி இருக்கக்கூடிய ஸ்லெட்ஜஸ் பார்த்திங்கன்னா இன்னும் படிய ஆரம்பிக்கும். இப்படி இருக்கும்போது அந்த தண்ணி அந்த ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகி அந்த பாக்டீரியாவோடு நொதிக்கப்பட்ட அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா அடுத்த டேங்க் போகும். அந்த டேங்க் போகும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, சேம் இதே மாதிரி இந்த ஸ்லெட்ஜ் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் இல்லாத அந்த வாட்டர் ரிட்டர்ன் வர மாதிரியும் நல்ல தண்ணி மட்டும் அதில் நிற்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அழுக்கு, அதாவது அந்த கழிவுகள் இல்லாத தண்ணீர் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். அப்படியே இருக்க அந்த டேங்குடைய மேல் பரப்பில் நல்ல தண்ணி வரும். கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கு தண்ணியில் இருக்கும். அந்த அழுக்கு தண்ணி மீண்டும் ரீசைக்கிள் ப்ராசஸ்க்கு அனுப்புவாங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த மேலே மிதந்து இருக்கக்கூடிய அந்த நல்ல தண்ணியில் பார்த்திங்கன்னா இன்னொரு டேங்க் அனுப்பி அதை ஸ்டோர் பண்ணி அதை தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ டேரெக்டாக பார்த்திங்கன்னா இவங்க வெளியில் விடுறது கிடையாது. இதற்குன்னு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வச்சு தான் இவங்க அந்த கழிவு நீரை வெளியேற்றுறாங்க. கப்பல் ஒரு நடுக்கடலுக்கு போகும்போது ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தண்ணி ஓன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டேங்குக்கு வரும்போதே அந்த இடத்துல அந்த அடர்த்தியான அந்த கழிவுகள் படியுதில்ல, அந்த அடர்த்தியான கழிவுகளை அவங்க என்ன பண்ணுறாங்க, அது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதிலையும் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் வேஸ்ட் ஒரு 100% இருக்குது அப்படின்னா 100%ல் நம்ம ஒரு 20% கிளியர் பண்ணியிருந்தாலுமே மீதி 20% இருக்குல்ல, அந்த கழிவுகள் இருக்குல்ல, அந்த அடர்த்தியான கழிவுகள் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்படி கடலில் கலந்து விட்டுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கழிவுடைய பவரை குறைக்கிறாங்க. மற்றபடி சக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகளை வெளியேற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் கப்பல்களில் நடக்குது. இந்த வீடியோ தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கொடுக்குற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.